தேவையில்லாமல் பிறர் வீட்டில் சாப்பிட்டால் சல்லியனோட கதை தான் நமக்கும் வரும். மகாபாரதத்தில் வரும் சல்லியன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாண்டவர்களோட தந்தை பாண்டுக்கு குந்தி மற்றும் மாத்தாரி அப்படின்னு 2 மனைவியர் இருந்தாங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன் வந்து குந்திக்கு புதல்வர்கள். நகுலன், சகாதேவன் 2 பேரும் வந்து மாத்திரிக்கு புதல்வர்கள். மாத்திரியோட சகாதுரன் சல்லியன். இவர் வந்து வில்லிலையும் வாள்லையும் செலுத்துறதுலையும் ரொம்ப பேராற்றல் பெற்றவர். தேரோட்டத்துலேயும் வந்து வல்லவர். இவருடைய மிகப்பெரிய பலவீனம் பசி தான். இவருக்கு பசியை வந்து தாங்க முடியாது. பசி வந்துட்டாங்க அப்படின்னா எதையும் கவனிக்க மாட்டார். மகாபாரத போரில் தன்னுடைய மருமகன்களுக்கு போரில் உதவுவதற்காக பெரும் படையோடு வந்துட்டு வந்தார். இந்த செய்தியை துரியோதனன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. சல்லியனை எப்படியாவது தமக்கு உதவியாக இருக்குமாறு செஞ்சுருக்காங்க. அறுசுவை உணவை வந்து தயாருக்கு செஞ்சு வரும் வழியில் அவரோட படைகளை சேர்த்து அறுசுவை உணவை உண்ண செஞ்சுருக்காரு. உணவு அறிஞ்சிட்டு சல்லியனும் வந்து சிறிது நேரம் இழுப்பாரிட்டு, யார் இந்த அறச்செயலை செய்தவர், இதன் பொருட்டு இதனை மேற்கொண்டார் என்று சிந்தனை ஆழ்ந்து, இப்படிப்பட்டவர்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு தன்னை அறியாமையே வந்து சத்தமாக பேசுகிறாரு. அது வரைக்கும் மறைஞ்சிருந்த துரியோதன் வந்து சல்லியனுக்கு முன்னாடி வந்து மாமா சௌக்கியமா அப்படின்னு கேட்க, சல்லியனுக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சி. இது உன்னோட கூடாரமா, தெரியாமல் உன்னோட சாப்பாட்டை சாப்பிட்டனே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் துரியோதனன் வந்து வரப்போகும் போரில் எனக்கு துணையாக நில்லுங்க, இந்த உதவியே போதும், இதுதான் உங்கள் சாப்பாட்டுக்கு நான் எதிர்பார்க்குற கைமாறு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால சல்லியை வந்து வேறு வழியின்றி கௌரவர்கள் பக்கம் வந்து போரிட ஒப்புக்கொண்டாரு. இதனால தான் வந்து அவசியம் இல்லாமல் இன்னொருத்தர் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போர் நடந்துட்டு இருக்கப்போ அவருக்கு வந்து நல்ல பசி எடுக்குது. அப்போ கொஞ்சம் தூரத்தில் நல்ல நெய் மணத்தோட சமையல் வாசனை வர்றக்கு அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே போய் இருக்கிற சாப்பாட்டெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்றாரு. இப்படிப்பட்ட சமையல் செஞ்சவரை நான் பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போய் பார்க்குறப்போ ஒரு முண்டாசி கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து கையில் கரண்டியோடு இருக்கார். அவர் தான் வந்து கிருஷ்ணர். அவர்கிட்ட போய், பிரமாதம், இது வரைக்கும் நான் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை, உனக்கு என்ன வேண்டுமோ கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கிருஷ்ணனும், நீங்கள் தேரை ஓட்டுறப்போ சக்கரத்தை ஒரு பள்ளத்தில் இறக்கி அடுத்த நொடியே மேலே ஏறி ஓட்டுறதுல வல்லவர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்படி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவரும் வந்து சொல்லிக் கொடுத்துறாரு. அதுக்கு அடுத்தது 17வது நாள் போரில் கர்ணனும் அர்ஜுனனும் யுத்தம் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போது அர்ஜுனன் வந்து நிறையா வந்து அம்பு விட்டுருக்கான். அப்போ கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை யூஸ் பண்ணுறாரு. அப்படி யூஸ் பண்ணுறப்போ கிருஷ்ணர் அவர் கட்டுற வித்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணுறப்போ நாகாஸ்திரம் வந்து அவர் மேலே படாமல் போயிடுது. இதனால தான் வந்து கர்ணனும் வந்து தோல்வியை தழுவிடுறாரு. ஸோ இதனால தான் வந்து பிறரோட வீட்டில் வந்து போய் தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.